மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள 10 முக்கிய அறிவிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல் அறிவிப்பு: பழனி கோயில் நில மோசடி, திண்டுக்கல் மாவட்ட பதிவாளர் சசிகலா அதிரடி சஸ்பெண்ட். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி மதிப்பு கொண்ட நிலம் வெறும் ரூபாய் 2 கோடிக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் தற்போது திண்டுக்கல் மாவட்ட பதிவாளர் சசிகலா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்து இரண்டாவது அறிவிப்பு: அரசு அலுவலகங்களில் லஞ்சம் கேட்டால் வாட்ஸ்அப்பில் புகார் அளிக்கலாம். அரசு அறிவிப்பு: அரசு அலுவலகங்களில் யாராவது லஞ்சம் கேட்டால் பொதுமக்கள் உடனடியாக புகார் அளிக்கும் விதமாக புதிய வாட்ஸ்அப் எண்ணை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் முதல்வர் விஜய் தலைமையிலான தவேக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து லஞ்சம் ஊழலை ஒழிக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன்படி அரசு அலுவலர்கள் யாராவது லஞ்சம் கேட்டால் பொதுமக்கள் உடனடியாக 9498180936 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் புகார் கொடுக்கலாம் என்று அரசு தற்போது அறிவித்துள்ளது. ஊழலை தடுக்கும் நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து அனைத்து துறைகளின் செயலர்கள், இயக்குநர்கள், மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமை செயலர் எம். சாய்குமார் அனுப்பியுள்ள சுற்றறிக்கை விவரம்: மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு அறிவிப்பு பலகைகளை கட்டாயம் காட்சிப்படுத்த வேண்டும். அதில் லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம் என்ற வாசகம் தெளிவாகவும் மக்கள் பார்க்கும் வகையிலும் காட்சிப்படுத்தப்பட வேண்டும். இது தவிர தமிழிலும் ஆங்கிலத்திலும் புகார் அளிக்கும் நடைமுறைகள் இடம்பெற்ற மாதிரி அறிவிப்பு பலகையும் அலுவலகங்களில் வைக்கப்பட வேண்டும். அரசு துறைகளின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களிலும் வாட்ஸ்அப் புகார் எண் மற்றும் லஞ்ச ஒழிப்பு துறையின் ஊழல் தடுப்பு கண்காணிப்பு இயக்குநரகம் DBAC இணையதள முகவரியை வெளியிட வேண்டும். வாட்ஸ்அப் மட்டுமின்றி dbac@nic.in என்ற மின்னஞ்சல் முகவரி மூலமாகவும் 0442323109022321 22310185 22310989 22342142 ஆகிய தொலைபேசி எண்கள் மூலமாகவும் பொதுமக்கள் லஞ்சம் தொடர்பான புகார்களை தெரிவிக்கலாம். எழுத்துப்பூர்வமான புகார்களை இயக்குனர் லஞ்ச ஒழிப்புத்துறை 293 MKN சாலை, ஆலந்தூர், சென்னை 16 என்ற முகவரிக்கு நேரிலோ அஞ்சல் மூலமாகவோ அனுப்பலாம். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. அடுத்து மூன்றாவது அறிவிப்பு: 19 மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீசும். தென்னிந்திய பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை குறைவாக உள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று வேலூர், மதுரை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும். நாளை முதல் பருவமழை படிப்படியாக முன்னேற வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்து நான்காவது அறிவிப்பு: ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவர் பனீந்திர ரெட்டி தமிழக அரசு அறிவிப்பு. தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக பனீந்திர ரெட்டி நியமிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக பதவி வகித்த கே. ஞானதேசிகன் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து முன்னாள் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனாவை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. இந்நிலையில் சிவ்தாஸ் மீனா மற்றும் அதன் உறுப்பினர்களான டாக்டர் எல். சுப்பிரமணியன், சுகுமார், சிட்டிபாபு, எம். கிருஷ்ணமூர்த்தி, டாக்டர் டி. ஜெகநாதன் ஆகியோர் ஒட்டுமொத்தமாக பதவி விலகினர். இதையடுத்து தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய சட்டம் 2016 பிரிவு 82 கீழ் வழங்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி
ஆணையத்தை தற்காலிகமாக கலைக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இந்நிலையில் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் அதிகாரங்களையும் பொறுப்புகளையும் கவனிப்பதற்காக 3 பேர் கொண்ட புதிய இடைக்கால குழுவை நியமித்து தமிழக அரசு நேற்று அரசாணை வெளியிட்டது. அதன்படி ஓய்வு பெற்ற IAS அதிகாரி கே பனீந்திர ரெட்டி தலைமையில் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஏ நசீர் அகமது, ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ரீட்டா அர்ஷித் தக்கர் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அடுத்து 5வது அறிவிப்பு. தலைமை செயலர் சாய்குமாருக்கு 6 மாத பணி நீட்டிப்பு மத்திய அரசு ஒப்புதல். தமிழக அரசின் பரிந்துரையை ஏற்று தலைமை செயலர் சாய்குமாருக்கு மேலும் 6 மாதங்கள் பணி நீட்டிப்பு வழங்கி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அடுத்து 6வது அறிவிப்பு. தனியார் பெயரில் பழனி கோயிலின் 100 கோடி நிலம் பத்திரப்பதிவை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். பழனியில் 100 கோடி மதிப்புள்ள கோயில் நிலம் தனியார் பெயரில் பதிவு செய்யப்பட்டதை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அடுத்து 7வது அறிவிப்பு. பால் கொள்முதலை அதிகரிக்க உரிய நடவடிக்கை, அலுவலர்களுக்கு முதல்வர் விஜய் அறிவுறுத்தல். தமிழக அரசின் 2026-27 நிதி ஆண்டுக்கான பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இது தொடர்பாக துறைகள் வாரியாக முதல்வர் விஜய் கடந்த ஜூலை 2ஆம் தேதி முதல் ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வருகிறார். அதன்படி கால்நடை பராமரிப்பு, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறைகளின் செயல்பாடுகள் குறித்த ஆலோசனை கூட்டம் தலைமை செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் முதல்வர் விஜய், அமைச்சர்கள் மரிய வில்சன், சி விஜயலட்சுமி, ஸ்ரீநாத், சே கமலி, தலைமை செயலர் எம் சாய்குமார் மற்றும் துறை சார்ந்த செயலர்கள், அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பால்வளம், மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்பு துறைகளில் நடந்து வரும் திட்ட பணிகளின் செயல்பாடுகளை கேட்டறிந்த முதல்வர் மீனவர்கள் மேம்பாட்டில் தனி கவனம் செலுத்த வேண்டுமென உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது தவிர ஆவின் மூலம் பால் கொள்முதலை அதிகரிக்கவும், தனியார் நிறுவனங்களுக்கு இணையாக ஆவினை மேம்படுத்தவும், ஆவினில் உள்ள குறைபாடுகளை துரிதமாக சரி செய்யவும் அலுவலர்களுக்கு முதல்வர் அறிவுறுத்தினார். அடுத்ததாக 8வது அறிவிப்பு. ஜூலை 17, 20 வட கடலோர தமிழகத்தில் மிதமான மழை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் ஜூலை 17, 20 ஆகிய தேதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்து 9வது அறிவிப்பு. பழனி கோவில் நில மோசடி வழக்கு கண்டித்த கோர்ட் CBCIDக்கு மாற்றி தமிழக அரசு அதிரடி உத்தரவு. பழனி முருகன் திருக்கோயிலுக்கு சொந்தமான சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் போலி ஆவணங்கள் மூலம் தனி நபர் பெயருக்கு சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட வழக்கு CBCIDக்கு மாற்றப்பட்டுள்ளது. அடுத்து கடைசியாக 10வது அறிவிப்பு. சென்னையில் அரசு அலுவலகங்களில் தற்காலிக ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்வு எவ்வளவு கூடியிருக்கு? சென்னையில் அரசு அலுவலகங்களில் பணியாற்றும் தற்காலிக ஊழியர்களுக்கான தினக்கூலி உயர்த்தப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். இதன்படி தற்காலிக பணியாளர்களுக்கான கூலி குறைந்தபட்ச ரூபாய் 767 இருந்து அதிகபட்சமாக 1137ஆக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள அரசு அலுவலகங்களில் நிரந்தர பணியாளர்கள் மட்டுமின்றி தற்காலிக ஊழியர்களும் நூற்றுக்கணக்கானோர் பணியாற்றி வருகிறார்கள். இவர்களுக்கான ஊதியம் தினசரி அடிப்படையில் நிர்ணயிக்கப்படும். ஆண்டுதோறும் பண வீக்கம் உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு தற்காலிக மற்றும் தினக்கூலி அடிப்படையில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு ஊதிய விகிதங்கள் மாற்றி அமைக்கப்படுகிறது. அந்த வகையில் 2026-27 நிதியாண்டுக்கான தினக்கூலி மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை சென்னை மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்துள்ளார். சென்னை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்ட உத்தரவில் கூறியிருப்பதாவது: சென்னை மாவட்ட நுகர்வோர் விலை குறியீட்டு எண் அடிப்படையில் ஊதிய விகிதம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தினக்கூலி விகிதங்கள் 31/3/2027 வரை அமலில் இருக்கும். புதிய ஊதிய விகிதத்தின்படி சாதாரண தொழிலாளிக்கு ஒரு நாளைக்கு கூலியாக ரூபாய் 767 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இது 461ஆக இருந்தது.
எலக்ட்ரீஷியன் மற்றும் பிளம்பருக்கு அதிகபட்சமாக ஒரு நாள் சம்பளம் ரூபாய் 1137 என உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு முந்தைய நிதியாண்டில் ரூபாய் 870 ஆக இருந்த நிலையில் 267 உயர்த்தப்பட்டுள்ளது. பாதுகாவலர் பணிக்கு ரூபாய் 802, இளநிலை உதவியாளர் மற்றும் மேற்பார்வையாளருக்கு ரூபாய் 949, தையல் தொழிலாளி ரூபாய் 844, தட்டச்சர் ரூபாய் 969, கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் 1001 என மொத்தம் 87 வகையான பணியிடங்களுக்கும் ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவில் குறிப்பிட்டுள்ள தொகைகள் குறைந்தபட்ச தினக்கூலி மட்டுமே எனவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. பணியின் நேரத்தை பொறுத்து சம்பளம் அதிகரித்து வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச சம்பளம் சட்டம் 1948 கீழ் ஏற்கனவே குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயிக்கப்பட்ட பணியாளர்களுக்கு இந்த உத்தரவு பொருந்தாது என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த தொகையை மாற்ற வேண்டுமெனில் அரசு துறைகள் மற்றும் அலுவலகங்கள் தமிழ்நாடு அரசு விதிகளின்படி முன் அனுமதி பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இந்த உத்தரவானது அரசு அலுவலகங்களில் தினக்கூலியில் பணி செய்பவர்கள், மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளில் தற்காலிகமாக பணியாற்றுபவர்கள், அரசு திட்டங்களில் தற்காலிகமாக பணி செய்பவர்களுக்கு இந்த உத்தரவு பொருந்தும்.